இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்தில் சில வசனங்களை வாசித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாய் பார்ப்போம். அது கொலோசையர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷமெல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவருக்குள்ள ஞானம், அறிவு என்ற எல்லா பொக்கிஷமும் அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படின்னா, அந்த அறிவு ஞானம் எல்லாம் அந்த பண்டக சாலையாகிய கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது நிமித்தமாய் ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஒருவனும் நயவசனிப்பான பேச்சினால உங்களை வஞ்சியாதபடிக்கு இருக்கும்படியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானே, ஏன் சகல அறிவும் எல்லாம் அவரு தான். பண்டகசாலை பார்த்துங்க, உலகத்தினுடைய எல்லா ஞானமும் அறிவும் அவர்கிட்ட தான் இருந்து வருகிறது. பிரியமானவர்களே, அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லுகிற வார்த்தை பாருங்க, ஒருவனும் உங்களை நயவசனிப்பினாலே வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா நயவசனிப்பான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அது 8வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். லௌகீக ஞானம், அதாவது உலகப்பிரகமான கவலையினாலும், உலகப்பிரகமான ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஞானம் வர, உலகப்புறமான மனிதர்கள் தந்திரமாய் பேசுகிற ஞானம் இருக்கு பார்த்தீங்களா, அது சத்துரு கொண்டு வருகிற ஞானம். அவைகளில் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும் என்று சொல்லுகிறார். கொள்ளை கொண்டு போய், நம்மளை கொள்ளை கொண்டு போய் விடாதுக்கு, நம்ம ஜீவனை அவன் கொள்ளை கொண்டு போய் விடுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான, ஒருவேளை நம்மளை கொள்ளையடித்து விடாதபடிக்கு, நம்ம ஆத்துமாவை அவர்கள் கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும், மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும், பாரம்பரியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உலக நடைமுறைகளுக்கு காணப்படுகிற அநேக நியாயங்கள் உண்டு. அவங்களுக்குரிய பாரம்பரியங்களோட நியாயம் இருக்குன்னு சொல்றாங்க. அவைகளுக்கும் உலகத்துடைய வழிபாடுகளுக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, உலகத்தினுடைய வழிபாடுகளையும் பற்றிய அதை அல்லாமல். அப்ப எவ்வளவு கனமா இருக்கு. உலகத்தினுடைய வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர். அப்ப மனிதனுடைய வழக்கங்கள், இந்த உலக வழக்கம்னு சொல்லி ஒன்று மனுஷன் உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த வழக்கம், அந்த மாதிரி காரியம் உங்களை கொள்ளை கொண்டு போய் விடக்கூடாது. நயவசனிப்பான பேச்சுக்கு நீங்க கவனமா இருக்கணும். அதுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஞானமும் அறிவும் அவர் சமூகத்துல இருக்கிறது. அவரு தான் அதுக்குரிய எல்லா உரிமைக்கு சொந்தக்காரர் பாருங்க. அப்ப ஆண்டவர் சமூகத்துல இருந்தா வருது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அந்த ஞானத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். உலகத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கும் வித்தியாசங்களை உண்டாக்கும்படியாய் எப்பொழுதும் விழித்திருக்கும்படி ஆண்டவர் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்கள், ஆண்டவர் அடிக்கடி அடுத்து அப்போஸ்தலர்கள் எழுதுகிற அந்த புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருவரும் நீங்க நயவசனிப்பான பேச்சுக்கு கவனமாயிருங்க, நூதனமான பேச்சுக்கு நீங்க இடம் கூடாதீர்கள் அப்படின்னு சொல்லுகிறத பார்த்துருவோம். பிரியமான, அதனால எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கும் போது சரி, பிறரும் நம்ம கிட்ட வர வார்த்தைகளை, பிறர் நயவசமான உலகப்புறமான காரியங்களுக்கு ஊத்து நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆண்டவர்கிட்ட இருந்து வருதா, உலக லௌகீகமான காரியத்திலிருந்து வருதா என்பதை நாம் ஒவ்வொரு நாள் பார்க்கும்படியே நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை இது எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்றால், வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் மாத்திரமே. நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் செய்யணும். அப்பதான் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அவருடைய ஞானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அவரு அப்பதான் ஞானத்தை கொடுக்கும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமை கொடுக்கணும், ஒருவனை கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். அப்பொழுது நம்ம புரிந்து கொள்வதற்கு எளிமையா இருக்கும். கண்களை மூடி ஜெபம் செய்ய. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலக இச்சையான காரியங்களுக்கு, நயவசனிப்பான பேச்சுகளுக்கு, தந்திரமான காரியங்களுக்கு, உலக நடைமுறைகளுக்கு, லௌகியமான காரியங்களுக்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.